யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். யோவான் 4 அதனுடைய 14வது வசனத்தை, யோவான் 4 அதனுடைய 14வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். ஆனால் இந்த நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றை விட்டுவிட்டு வெடிப்பான தண்ணீர் நீரூற்று, அதாவது தண்ணீர் தேங்கி நிற்க முடியாத உருண்டு ஓடுகிற வெடிப்புள்ள தொட்டியையும் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உலக ஆசீர்வாதம் பாருங்கள். நேற்றைய தினத்தில் ஒரு வசனம் தியானித்தோம். வானத்தை அண்ணாந்து பார், பூமியை நோக்கி பார், வானத்தினுடைய அற்புதங்களை நீ பார், பூமியினுடைய அதிசயங்களை பார். இன்றைய அறிவியலினாலும் இன்றைய ஆராய்ச்சியினாலும் இன்றைய படிப்பினாலும் கல்வியினாலும் விஞ்ஞானத்தினாலும் இந்த பூமியை பரிபூர்ணமாய் கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆராய்ந்து முடியவில்லை. இந்த வானமும் ஆராய்ந்து முடியவில்லை. இவ்வளவு ஆச்சரியமான அதிசயமான வானத்தையும் மடமட விழ வைப்பேன், பூமியை சுருட்டி போடுவேன். ஆனாலோ தேவனுடைய நீதியும் தேவனுடைய நித்திய ரட்சிப்பும் ஒரு நாளும் ஒளிஞ்சு போகாது, ஒரு நாளும் ஒளிந்து போகாது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, அவருடைய நீதியை செய்ய நீ ஆயத்தம் தானா? அவருடைய நீதியாகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ ஆயத்தம் தானா? அவருடைய நீதியை நிறைவேற்றி அவருடைய நித்திய ரட்சிப்பை நீ சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தம் தானா என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார். பாருங்கள், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது.